இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படி வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, நாம் கடைபிடிக்கக்கூடிய காரியங்களை பார்ப்போம். அது லூக்காவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 52, 53, 54, 55 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடினாலே அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராகிய யாக்கோப்பும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். இங்கு ஒரு கிராமத்திற்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அந்த கிராமத்து மக்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள மனதில்லை, அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. உடனே சீசர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்க, ஆண்டவர் முன்னாடியே எலியா தீர்க்கதரிசி செய்தது போல, தீர்க்கதரிசி என்ன செய்வார், ஒரு ராஜா தீர்க்கதரிசி இங்கே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லணும். தீர்க்கதரிசி என்ன செய்வார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசி என்றால் வந்தவங்களை பூரா வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி இவர்களை பட்சிக்க போடட்டும். 2, 3 தடவை அப்படி பட்சித்து போட்டுவிடும். 4வது தடவை வரும்பொழுது அந்த போர்ச்சேவகன் என்ன செய்வான், மன்னிப்பு கேட்டு என்னை அழிக்காதபடி வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி, தயவுசெய்து நீங்கள் வரணும், ராஜா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லக்கூடிய எலியா சொல்லுவார். எலியா சொன்னதுமே 50 பேர் அவர்கள் போர்ச்சேவர்கள் பூரத்தில் அழிச்சு போட்டுரும், அக்கினி வரும், பட்சித்து போட்டுவிடும். அந்த போல நாங்கள் செஞ்சிடவா, இவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவருடைய நாமம் பிரஸ்தாபப்படும்படியாய் அவர் சொல்றாரு பாருங்க, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கல்ல, ரட்சிப்பதற்கே வந்தேன். மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்களாம். ஒரு இடத்துல ஒரு மனுஷத்தை சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளனா விட்டுருங்க, ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஒருவேளை அவங்க ஒரு சில ஒரு கிராமத்தில் ஏற்று வட மாநிலத்திலாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. ஆனால் நாம் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்குன்னு பாருங்களேன். ஊழியர்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிறார், அற்புதங்களை செய்யக்கூடிய தேவ பலனை அவருக்கு தருகிறார், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய ஞானத்தை தருகிறார். ஆனா கோபப்படாதபடி சீசர்கள் ஆண்டவருக்கு முன்னாடியே என்ன சொல்றாங்க, அந்த இப்படி நாங்கள் செஞ்சிடவா அப்படின்னு சொல்லி அந்த எமோஷனல் பேசுறாங்க. அநேக நேரங்கள் நமக்குள்ளே அப்படி இருப்பாங்க, என்ன அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை. எங்கும் கோவப்படாம ரொம்ப அமைதியா இயேசு கிறிஸ்து நம்மிடமிருந்து வெளிப்படும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது மனுரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் எப்படி சாந்த சொருபியா இருந்தாரோ அதே போல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி அவர்களை தம்மிடமாய் ஏற்றுக்கொண்டார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை பல விதமாய் அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதை முடித்துவிட்டு அவருடைய சீசர்களுக்கு என்ன செய்றார், அதை கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீசராக்குங்கள் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறதா, அவரை போல நான் பிரதிபலிக்கிறேனா, இல்லை கோபம் உள்ள ஒரு மனிதன் நான் இருக்கிறேனா அப்படி என்று பார்க்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை எனக்குள்ள மாம்சம் செத்து போலன்னு வச்சுங்களேன், என்னுடைய ஜென்ம சுவாபம் சாகலை அப்படின்னு சொன்னால் எனக்குள்ள என்ன செய்யும், கோபம் வரும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படாதபடிக்கு கோபம் வரும். பார்த்துருக்கீங்களா, டக்குன்னு கோபம் வரும் பாருங்கள், அது ஜென்ம சுவாபம். நீங்கள் பழைய சுவாபங்கள் உங்களுக்குள்ள மாறாதபடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. உங்கள் பழைய குணங்கள் மாறாதபடி ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்த முடியாது. பிரியமானவர்களே, அனைவரும் கேட்பான், என்ன இப்படி இருக்கான், என்ன சொன்னாலும் இப்படி இருக்கானே அப்படின்னு. ஆமாம், ஆண்டவர் அப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அடித்தாலும் அடி வாங்கிக்க, என்ன ஏசினாலும் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் போய்க்க. நேரங்களில் இந்த
மதுபானம் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பசங்க பையங்க வாலிப ஊழியர்கள் வந்து அங்கங்கே பிரசங்கித்து கொண்டே இருக்காங்க. அவங்களுக்கு விரோதமாக என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு விரோதமாக ஒன்று நீங்கள் பேசுறது ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் பிரியமானவர்களே. ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்கள் அவரை நீங்கள் பிரதிபலிக்கணும். அப்போ தான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவரே சொல்கிறார், மனுஷகுமார் மனுஷனுடைய ஜீவனை அளிப்பதற்கல்ல, ரட்சிப்பதற்கே நான் வந்தேன், அதை தான் நீ சொல்லணும் அப்படின்றார். எல்லா மனுஷனும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி தான் ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே. அப்போ நம்ம இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறிந்து செயல்படணும். ஒருவேளை நமக்குள்ள அப்படி கோபம் வருது அப்படின்னா ஏதோ ஒரு குறை எனக்குள் காணப்படுகிறது, ஏதோ ஜென்ம சுவாபம் எனக்குள் காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாய் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அப்படிப்பட்ட சுவாபம் நமக்கு தலை தூக்குதுன்னா, ஒரு ஊழியக்காரருக்குள்ள ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவருக்குள்ள ஜென்ம சுவாபம் தலை தூக்குதுன்னா, நம்ம இன்னும் என்ன செய்யல, முழுமையான ஒரு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் நாம் வரல. இன்னும் நமக்குள்ள அளிக்க வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் உங்களோடும் என்னோடு பேசுகிறார் பிரியமானவர்களே. ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் நாம் அழைத்திருக்கிறார். பாருங்க ஊழியக்காரர்கள் கடந்து செல்வது. எலியா தீர்க்கதரிசி மீண்டும் ஒரு இடத்துக்கு போறாரு. ஒரு படை சேனைகள் அவரை சூழ்ந்து நெருக்குகிறதை பார்க்க முடியுது. எலியாவை கொல்வதற்கு அவரை நெருக்குறாங்க. சுத்திலும் பார்த்தா திசையிலும் அவர்களை சூழ்ந்து இருக்கிற ஒரு சேனை, சீரிய தேசத்தினுடைய சேனைகள் இருக்கிறது பாருங்க. அப்ப கூட இருக்கக்கூடிய ஊழியக்காரனாக அந்த உதவி ஊழியரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்துவிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது சுத்தி அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நிற்கிறதை அவன் பார்க்க முடிகிறதை நாம் பார்க்க முடியுது. அப்ப பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதும் அவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு சேனையை வைத்திருக்கிறார். அவர் எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, இவனுடைய கண்களை திறந்துடணும் ஆண்டவரே. அப்ப அந்த தீர்க்கதரிசிக்குள்ள இருந்த ஆவி யாருக்குள்ள இல்லை? உதவி ஊழியருக்குள்ள இல்லை. அந்த அளவுக்கு அவர் இன்னும் என்ன செய்யல, ஆவியில வளராம இருக்கிறார். அந்த மாதிரி நிலைமை இல்லாதபடி தீர்க்கதரிசிக்குள்ள இருந்த அந்த குணாதிசயம் அவர் சொன்னதுமே ஆண்டவர் அவருடைய கண்களை திறக்கிறார். சுத்திலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறது பிரியமானவர்களே. தங்களை பாதுகாப்பதற்கு அவர் சேனைகள் எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியதே கிடையாது. ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் பிரியமானவர்களே. அவருடைய நாமத்தை, அவருடைய பிரசன்னத்தை அவர்கள் ஜனங்களுக்கு சொல்லணும். அவ்வளவுதான், அதை மாத்திரம் சொல்லணும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். மனிதன் பாவத்தில் மரித்து போயிருக்கிறான். எப்படியாவது அந்த பாவத்திலிருந்து அவனை மீட்டுக் கொள்ள முடியாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப நாம எந்த ஆவி உள்ளவர்கள் என்பதை சிந்தித்து செயல்படும்படியாக அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததே மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு என்கிற நற்செய்தியை அவர்களுக்கு சொல்லணும். ஏன்னா அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நோவாவின் காலத்திலிருந்து அப்படியே ஒவ்வொரு நாளும் பார்த்து சோதோம் ஒவ்வொரு பட்டணமும் அழிக்கப்பட்டு வந்தது. காரணம் என்னன்னா, மனிதனுடைய பாவம் பெருகின பூமியிலே மனுஷனுடைய பாவம் பெருகி போய்விட்டது. அது நிமித்தம் பூமி அழிக்கப்பட்டு கொண்டு வந்தது பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவர் மனுஷன் அழிக்காதபடி அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு நானே இறங்கி போய் என்னுடைய ஜீவனை அவனுக்காக நான் கொடுத்து அவனை நான் மீட்டுக் கொள்ளுகிறேன் என்று தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இந்த செய்தியை ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். அதுதான் நற்செய்தி பிரியமானவர்களே. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் அதை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை அவர்கள் அறிந்து கொள்வார். பாவத்தை மன்னிப்பதற்கு ஒருத்தர் உண்டா அப்படின்னு சொல்லி அவர்கள் புரிந்து கொள்வார்கள் பிரியமானவர். எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் சரி, அவரை மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே போதுமானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியே அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நாம் இதை அறியாதபடிக்கு சில நேரங்களில் நம்முடைய ஜென்ம சுவாபங்கள் தலை தூக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். சுவிசேஷத்து நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். நீங்க செய்யற ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். அங்க ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு நாமளோ காரணமாய் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய நாமத்தை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மகிமைப்படுத்தும்படி அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. கண்களை மூடுவோம், செபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை நாங்கள் அறிந்து செயல்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க ஜென்ம சுவாபங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.